இன்றைக்கி ஜும்மானால டக்கு டக்குன்னு லஞ்ச் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நானும் பாப்பாவும் ஜும்மா தொழுக போயிட்டோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் என்ன செஞ்சேன்னு சொல்லி பார்த்துடலாமா? இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான நெய் சோறு தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தால்ச்சா நல்லாயிருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் இதை தான் செய்வோம். இது கூட பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து சிக்கன் 65 கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பீஃப் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். கூடவே ஸ்வீட்காக பிரெட் அல்வா செஞ்சுருந்தேன். இது என் 2வது பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி இந்த மாதிரி ஐட்டங்கள் செய்யும்போது இந்த மாதிரி பிரெட் அல்வாவை கேட்பா. அவளுக்காக இதையும் செஞ்சுட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஜும்மாக்கு இது தாங்க லஞ்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி ஜும்மானால டக்கு டக்குன்னு லஞ்ச் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நானும் பாப்பாவும் ஜும்மா தொழுக போயிட்டோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் என்ன செஞ்சேன்னு சொல்லி பார்த்துடலாமா? இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான நெய் சோறு தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் இது காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தால்ச்சா நல்லாயிருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் இதை தான் செய்வோம். இது கூட பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து சிக்கன் 65 கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பீஃப் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். கூடவே ஸ்வீட்காக பிரெட் அல்வா செஞ்சுருந்தேன். இது என் 2வது பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி இந்த மாதிரி ஐட்டங்கள் செய்யும்போது இந்த மாதிரி பிரெட் அல்வாவை கேட்பா. அவளுக்காக இதையும் செஞ்சுட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஜும்மாக்கு இது தாங்க லஞ்சு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.